ஓகே. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலும் உங்கள் அனைவரையும் லூத்தரன் ஜெபம் நேரத்திற்கு அன்போடு வரவேற்கின்றோம். குடும்பமாக தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் சரி, இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு எங்களோடு ஜெபம் பண்ண உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமம் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பும் ஆண்டவரே, இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திலும் நாங்கள் உங்களோடு பேசுவதற்கு எங்களுக்கு நல்ல ஒரு தருணத்தை தந்திரேன். நன்றி சுவாமி. ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை நீர் கேட்டதெல்லாம் நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் உள்ளங்களை பரிசுத்தப்படுத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுக்கும் எங்கள் நாட்டிற்கும் எங்கள் தேசத்திற்கும் எங்களுடைய உலகத்திற்கும் முழுவதுமாக ஆண்டவரே சுபேட்சமான காலங்களை கட்டளிட நாங்கள் ஜெபிக்கிறோம். வாரும் எங்களோடு ஆண்டவரே, எங்களுக்கு நீர் வழி நடத்த இறைமைந்தன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் சுவாமி. ஆமென். நாம் ஆண்டவரை துதித்து பாடுவோம். அமிழ்து கழுதவனை புள்ளீது
நம் ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுப்போம். அன்பின் ஆண்டவரே, வானாதி வானங்களை படைத்தவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றோம், நன்றியோடு வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கின்ற ஆண்டவரே, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். ஆண்டவரே, சேனைகளின் மத்தியில் வாசம் செய்கின்ற கடவுள், ஒருவராய் வாசம் செய்கின்ற ஆண்டவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கின்றோம். அருமையான இந்த மாலை பொழுதில் தகப்பனே, உம்முடைய திருநாமத்தை நோக்கி நாங்கள் கூப்பிடும்படியாக வந்திருக்கின்றோம். வானத்திற்கும் பூமிக்கும் மெய்யான தெய்வமாயிருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஒருவரே எங்களை ரட்சிப்பின் வழிநடத்துகிற தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இதை உலகத்தை ரட்சிக்கும்படியாக நான் வந்தேன் என்று சொன்னவரே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் கடவுளே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆருயிரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை வழிநடத்துகின்ற தெய்வமே, உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். எங்களை செட்டைகளின் கீழ் மறைத்து எங்களை பாதுகாக்கின்றவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கின்றவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைகளால் எங்களை வழிநடத்துகின்றவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை தட்டி எழுப்பி இந்த காரியங்களை செய்ய எங்களுக்கு உத்தரவிடுகின்றவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். உம்முடைய சித்தத்திற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கும்படியாய் செய்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே, இந்த கொரோனா பாதிக்கப்பட்டு 43 நாட்கள் ஆனாலும் தெய்வமே எங்களோடு கூட இருந்து எங்களை கண்மணி போல பாதுகாக்கின்ற தெய்வமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கின்றோம். நீர் எங்களை விட்டு விலகவில்லை என்று சொன்னவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தியது போல பகலிலே மேகஸ்தம்பத்திலும் இரவிலே மக்கள் ஸ்தம்பத்திலும் எங்களை வழி நடத்துகின்ற கடவுளாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். வானத்து மன்னாவை அளித்தது போல இன்றும் எங்கள் வாழ்விலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் குறைவில்லாத ஆண்டவரே மன்னாவை எங்களுக்கு கொடுத்து வருகின்ற விடலை ஸ்தோத்திரிக்கிறேன். தகப்பனே, இந்த நாள் பொழுது ஆண்டவரே, உலகம் எங்கும் ஆண்டவரே தடை உத்தரவுகள் இருந்தாலும் சுவாமி, இந்த உலகத்தை ஒரு புதிய பூமியாக புதிய வானமாக நீ படைத்துக் கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆதியிலே ஏதேன் தோட்டத்தை படைத்தது போல ஒரு புதிய ஆண்டவரே ஒரு நிலையை உருவாக்கும்படியாக ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறவரே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். புதிய நீர்நிலைகள், புதிய ஆறுகள், புதிய ஆண்டவர் நதிகள் என்று சொல்லி எல்லாவற்றையும் தூய்மை ஆக்கி கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரின் ஆசையிலே நீர் ஆண்டு சுவாசத்தை ஊதின வேளையிலே
வேளையில் அவன் ஜீவாத்மானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவ சுவாசத்தை ஆண்டவரை மீண்டுமாக எங்கள் மத்தியிலே ஊதி ஆண்டவர் இந்த உலகத்தை சுத்திகரித்துக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கின்றோம். அநேக நன்மைகளை இந்த நாளில் நாங்கள் ஆண்டவரை நாங்கள் பெற்று வருகிறோம். அதற்காக ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, எங்களுடைய கால்களை முடக்கும்படியாக உம்முடைய ஆண்டவர் உம்முடைய திருநாமத்தை நோக்கி பார்க்கும்படியாக செய்திருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கின்றோம். சிவத்திற்கு அதிக நேரங்களை கொடுக்கும்படியாக நீர் என்ன சொல்லுகிறீர் ஆண்டவரை நாங்கள் கேட்பேன் என்ற நிலையிலே எங்களுடைய செவிகளை நீர் கூர்மையாக்கினபடியாக ஸ்தோத்திரிக்கிறோம். மனம் மாறுவதற்கான ஒரு மாற்றங்களை எங்கள் உள்ளத்திலே கொடுத்து வருகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, மனமாறுங்கள் என்று சொன்னவரே, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லி உடைய முதல் சத்தியத்தை பிரசங்கத்தை எங்களுக்கு சொன்னவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த மனமாற்றத்திற்காக ஸ்தோத்திரப்பா. எங்களுடைய கால்களை முடைக்கிறதற்காக ஸ்தோத்திரப்பா. எங்களுடைய கண்களுக்கு கலிக்க போட்டதற்காக ஸ்தோத்திரிக்கிறப்பா. எங்களுடைய செவிகளை ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக திறந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிற சுவாமி. உடைய ஆலயத்திற்கு சொல்லும்படியான ஆண்டு உத்தரவாதத்தை என் தேவர்களுக்கு கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. உம்மை குறித்ததான ஒரு பயத்தை எங்களுடைய உள்ளங்களிலே உடைய தேசங்களிலே ஒவ்வொரு மக்கள் மத்தியிலும் கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறப்பா. கருவில் அன்று உருவாகின்ற குழந்தை முதல் கொண்டு ஆண்டவரே பெரியவர்கள் வரைக்கும் சுவாமி ஒரு பயத்தை உருவாக்கி இருக்கின்றவரே, உடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் செய்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி உடைய வேதத்தில் வாசிக்கிறப்பா. இஸ்ரவேல் ஜனங்கள் அற்புதமாய் வழிநடத்தின கடவுள் என்றும் எங்களை தோளிலே சுமந்து ஆண்டவரே எங்களை தாளாட்டி எங்களை பாதுகாத்து வருகின்ற அருளுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த அருமையான மாலை பொழுதுல ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் என் தேவனாகி ஆண்டவர் பேர் பேராக ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு கூட தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தை கொடுத்தமைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெப நேரத்தை ஏறெடுக்கும்படியாய் ஆண்டவரை கொடுத்த நேரங்களுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. மருத்துவர்கள் ஆண்டவரை எங்களை கைவிட்டு விட்டார்கள் ஆண்டவரே அப்பா. இந்த நாளில கூட ஆண்டவரே உலகத்தினுடைய விஞ்ஞானம் எங்களை பொய்த்து போனது சுவாமி ஆண்டவரே. ஆனாலும் உடைய வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கும்படியாய் செய்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்லி உடைய வார்த்தைகளை எங்கள் உயிர்ப்பிக்கும்படியாய் செய்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய ஆண்டவரே உடைய வார்த்தைகள் எங்களுக்கு மாபெருந்தாய் இந்த கொலை நோய்க்கு இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் எங்களுடைய கண்ணீர் ஆண்டவர் இந்த கொரோனா நோய்க்கு ஒரு மருந்தாக ஆண்டவர் மாற்றி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. உடைய ஏக்கமெல்லாம் ஆண்டவரே நீர் அணிந்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நீர் கூப்பிடி நான் இருப்பேன் என்று சொன்னவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நான் சமீபத்திற்கு மட்டுமல்ல தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை அழைத்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை பேர் சொல்லி அழைத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் கெட்டு போவது தேவனுடைய சித்தமல்ல என்று சொன்னவரே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உம்முடைய அன்பு கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரிக்கிற அனைத்துமக்கு ஏற்படுகிறோம். எங்கள் மீட்பரும் எங்கள் ரட்சகரும் ஆயிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நிறைந்த நாமத்தில் மன்றாடுகிறோம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். நாம் நம்முடைய பாவத்திற்காக நாம் அறிந்து நம்முடைய பாவ அறிக்கைக்காக ஆண்டவரிடத்திலே நாம் வேண்டுதல் செய்வோம். உன் பாவம் சிவேர் என்று இருந்தாலும் அது வெள்ளையாகும் என்று சொன்ன ஆண்டவரே, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று எங்களை ஆசீர்வதிக்க வந்த அன்புள்ள தெய்வமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்தியாக்கும் என்று சொன்னீரே. அன்புள்ள தந்தையே, இந்த வாக்கு தத்தத்தின்படி நம்முடைய திவ்ய சமூகம் வந்து நிற்கிறோம். எங்கள் பாவ குற்றங்களை கிருபையாக மன்னித்து எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தையும் சாமி உணர்வுள்ள கண்ணீரையும் எங்களுக்கு கொடுத்து இந்த நேரத்திலும் நாங்கள் ஏறெடுக்கிற பாவ ஜபத்தை ஏற்று பாவ மன்னிப்பை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்து அருள் தாரும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். இரக்கமுள்ள பிதாவே, ஏழை பாவியாகிய நான் உம்முடைய முன்பாக விழுந்து உம்முடைய கிருபையின் வரமில் தடவரினே. நான் நடனாலும் வாக்கினாலும் நடக்கினாலும் வெவ்வாறு பாவங்களை மன்னிக்கப்பட்டு அறிவிக்கிறேன். பிதாவே, தேவரே ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பாவங்களை நான் மன்னிக்கிறேன். என்னை பாவத்திற்கு சோதிக்கப்படாமல் சம்மதியாமல் அனைவருக்கும் உமக்கு பிரியமான கிரியை நடக்கும். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு விருத்தியும் மனஸ்தாபப்படுகிற எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கிறார். நீங்கள் செய்த பாவ அறிக்கை உண்மையாக இருக்கும். நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கட்டளைப்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருநாமத்தினாலே உங்களுக்கு பாவ மன்னிப்பை அறிவிக்கிறோம். தெய்வ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய செய்தியை கேட்போம்.
எனக்கு அருமையான இந்த நிகழ்வுகள் கலந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். எந்த நாளை காட்டிலும் கடந்த 43 நாட்களாக எங்கு பார்த்தாலும் ஜெபம், வீட்டிலும் ஜெபம், ரேடியோவை திறந்தால், டிவியை திறந்தால், வானொலியை திறந்தால், எங்கு பார்த்தாலும் ஜெபம். இந்த ஜெபத்துக்கெல்லாம் முன்மாதிரியான ஒரு பெண்ணை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு பெண் வந்தால், கானானிய பெண். மத்திய இதில் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21. அவளிடத்தில் அவள்தான் தான் வெற்றி பெற்று ஜெபத்தில் வெற்றி பெற்றதற்கு இயேசு கிறிஸ்துவிடம் சான்றிதழ் பெற்றவள். எதனால் அவள் சான்றிதழ் பெற்றாள்? ஒன்று, அவளிடத்தில் காணப்பட்ட முதல் முன்மாதிரி விரட்டி பிடிக்கின்ற ஜெபம். சாமியை விடவே இல்லை, தொருத்தி 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 பிடிச்சார். காரணம், என் பிள்ளை எப்படியாவது சுகமாகும். அருமையான இறை மக்களை, இன்றைக்கு நான் போராடுகிற போராட்டம், என்னை போலுள்ள சகோதரன் செத்து மடிகிறானே, என்னை போலுள்ள சகோதரி செத்து மடிகிறானே, என்னை போல் என் குடும்பத்தில் இருக்கிற குழந்தையை போலுள்ள ஒரு குழந்தை மடிகிறதே, சாமி இதற்கு நீர் முடிவு தர வேண்டும், விடுதலை தர வேண்டும் என்று எப்படி அந்த கானானிய பெண் விரட்டி பிடித்து கொண்டே ஓடி ஜெபத்தைக்கு சொல்லி ஆண்டவரிடம் வேண்டினாலோ, அதே பிடிவாத ஜெபம் அவர் முன்மாதிரியாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதைத்தான் இப்போது நாம் செய்கிறோம். இரண்டாவது, பிடிவாதமுள்ள ஜெபம் மாத்திரமுள்ள வைராக்கியமான விசுவாசம். எப்படி என் சாமி எனக்கு கொடுக்காமல் போய்விடுவார்? நான் பாவி என்று தெரியும், குற்றவாளி என்று தெரியும், கானானிய பெண் என்று தெரியும். அப்படி இருக்கும் பொழுது எப்படி இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுக்காமல் போய்விடுவார் என்ற வைராக்கிய விசுவாசம் அவரிடத்தில் இருந்தது. ஆகையினாலதான் யார் என்ன சொன்னாலும், என்ன இந்த நேரத்தில் ஜெபம் பண்றீங்க, இப்ப ஜெபம் பண்றீங்க, அப்ப பண்ணக்கூடாதெல்லாம் கேலி பண்ணுகிறவர்கள், கிண்டல் பண்ணுகிறவர்கள் ஏராளமா இருக்கிறார். அப்படிதான் அவளுக்கும் பண்ணாங்க. அவள் காதலியே வாங்கவே இல்லை. என் ஆண்டவர் எனக்கு செய்வார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற நம்பிக்கையோடு கடைசியாக இந்த ரெண்டையும் செய்ததுனால வெற்றியோடும் கையிலே ஒரு சான்றிதழோடும் அவள் வீட்டுக்கு போனாள். நான் பிள்ளைக்கு சுகம் மாத்திரம் அல்ல, ஒருவரும் வாங்காத சான்றிதழை பெற்று இவள் விசுவாசம் பெரிது. இவளை மாறி விசுவாசத்தை நான் இஸ்ரவேலிலே கண்டதில்லை. அருமையான இறை மக்களை, இந்த காலங்களில் கானானிய பெண் பெரிய முன்மாதிரி. விரட்டி பிடிக்கின்ற ஜெபம், வைராக்கியமான விசுவாசம். அது மாத்திரமல்ல, வெற்றி பெற்று மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று திரும்பினார். அந்த நிலைமையில நாம் இருக்கிறோம். அந்த நிலைமையில கடவுள் நம்மளை வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும். ஒரே பாடி முடிக்கிறேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உந்தயவால என்னை கைவிடல. சாமி, உம்மை நம்பி வந்திருக்கிறோம், நாங்கள் வெட்கப்படவே மாட்டோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அன்பாகவே இப்போ நாம் ஸ்தோத்திரமும் நன்றியும் நாம் ஏறெடுக்க இருக்கின்றோம். அது ஏறெடுத்தோம். இப்பொழுது நாம் ஜெபிக்கிற காரியம் எல்லாவற்றிற்காக நாம் நன்றி செலுத்தி நம்முடைய நாட்டிற்காகவும் மற்ற காரியங்களுக்காகவும் ஜெபம் பண்ணோம். பல ஜெபங்கள் இருக்கிறது. முதலாவது இப்பொழுது மிஸ்ஸஸ் எபினேஸ்வர் அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. அதற்கு பிறகு தொடர்ந்து நாம் ஜெபத்திலே ஈடுபடுவோம். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட அமெரிக்க நாடுகளுக்காகவும் மற்ற நாடுகளுக்காகவும் ஜெபிப்போம். அதே போல கொரோனாவால் பாதிக்கப்பட்ட இந்திய தேசத்துக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும், தமிழ்நாட்டில் முக்கியமாக சென்னைக்காகவும் ஜெபிப்போம். அப்பா பிதாவே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இந்த ஒரு ஜெப வேலை ஏற்படுத்தி கொடுத்தபடினா நமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகம் முழுவதையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆம் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்கிற தேவன். இது ஆண்டவரே, அந்த மக்களை ஆண்டவரே கைவிடாமல் ஆண்டவரை தூக்கி நிறுத்தமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தேசம் அல்லவா கர்த்தாவே, உம்முடைய பாதத்துல வைத்து படைக்கப்பட்ட தேசம் அல்லவா தகப்பனே. இது ஆண்டவரே, உம்முடைய கோபம் ஒரு
நிமிஷம் ஆண்டவரே நீ ஒரு நிமிஷம் கைவிட்டாலும் கர்த்தாவே தூக்கி நிறுத்துகிற தேவனாய் இருக்கிற ஆண்டவரே, உம்முடைய கிருபை ஆண்டவரே மகா பெரியதை தகப்பனே, உம்முடைய காருண்யம் மகா பெரியதை தகப்பனே, அந்த காருண்யத்தினால் ஆண்டவரே நீ குணப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் கர்த்தாவே நீர் சுகப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஈடு செய்ய முடியாத இழப்பினாலே பாதிக்கப்பட்ட குடும்பங்களை ஆண்டவரே நீ தூக்கி நிறுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆறுதலையும் அமைதியை நீங்க கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே இந்திய தேசத்துக்காக இடத்துல வருகிறோம் தகப்பனே. இந்தியாவில் ஆண்டவரே இந்த தேசத்தை ஆண்டவரே வேதாகமத்துல கூட ஆண்டவரே எங்களுடைய தேச பெயர் எழுதப்பட்டதுக்காக கூட நன்றி ஆண்டவரே. அப்படிப்பட்ட இந்திய தேசத்தை கர்த்தாவே நீர் ஆண்டவரை பாதுகாக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ரத்த கொட்டைக்குள்ளாக வைக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு விரோதமான பாவங்களை நாங்கள் செய்திருக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய ஜனங்களுக்காக எங்களுடைய தேசத்துக்காக ஆண்டவரே உங்களுடைய திறப்பின் வாசலில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் என்னை தேடினால் உங்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்ன தேவனே, இதோ எங்கள் தேசத்துக்காக உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் தகப்பனே. எங்களுடைய தேசத்துக்கு ஆண்டவரே சேமத்தை நீங்க கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனா கிருமியை முற்றிலுமாக ஆண்டவரே எங்களுடைய தேசத்து அற்றுப்போக பண்ண வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தமிழ்நாட்டுல முக்கியமாக ஆண்டவரே சென்னையுடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இது ஆண்டவரே இந்த கோயம்பேட்டுல இருந்து கர்த்தாவே நிறைய பேர் ஆண்டவரே வெளியே செல்கிறார்கள் ஆண்டவரே. அந்த தொற்று இன்னும் அநேகம் பேருக்கு பரவாதபடி ஆண்டவரே நீ தடை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. பாதிக்கப்பட்ட மக்களையும் கூட ஆண்டவரை பூரணமாய் சுகப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரும் இனி மடியாதபடிக்கு ஆண்டவரை காத்துக் கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே உடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கும் ஆண்டவரே. உடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கும் ஆண்டவரே. இந்த ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துகிற ராஜா. இது ஆண்டவரே எல்லா மக்களும் ஆண்டவரே உடைய அன்பை புரிந்து கொள்ளும்படியாக ஒரு வேலையை நீங்க கொடுத்தபடினால நமக்கு நன்றி ஆண்டவரே. அப்படியாக நீங்க செய்கிறபடினால நம்ம சோதரிக்கிற ராஜா. பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்துல ஒப்புக்கூட ஆண்டவரே. எத்தனை பயத்தோடு இருப்பார்கள் ஆண்டவரே, அந்த பயத்திலிருந்து விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. அந்த கிருமியை ஆண்டவரே தங்கள் குடும்பத்தை விட்டு தன்னுடைய நாட்டை விட்டு விரட்டும்படியாக ஆண்டவரே செபிக்கிற பழக்கத்தை நீங்க கொடுக்கறனால நமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமாண்டவரே பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. நீரே ஆண்டவரே விடுதலையை கொடுக்கிறபடினால நம்ம சோதரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீங்க சுத்திகரிக்கும் என்ற வசனத்தின்படி கர்த்தாவே உங்களுடைய ரத்தத்தினால நாங்கள் செய்யும் கொள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். நம்ம இப்பொழுது நம்ம எல்லா மற்ற காரியங்களுக்காக நம்முடைய வந்திருக்கின்ற சபையூர் ஐயா அவர்கள் நம்மிடத்தில் ஜெபத்தில் வழிநடத்துவார்கள். மகாராஜா இரண்டு காரியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். முதலாவதாக உலகெங்கிலும் உள்ள இந்த கொடிய கிருமியினாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பணி செய்கிறவர்களுக்காக, இரண்டாவதாக நமது திருச்சபைக்காக. இரண்டு காரியங்களை நாம் முன்னிறுத்தி நாம் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் ஆண்டவரே, கர்த்தாவே சுவாமி, ஒருமனப்பட்டவர்களாக ஆங்காங்கே இந்த ஊடகத்தின் வாயிலாக இணைந்திருக்கிற நாங்கள் யாவரும் இயேசு என்னும் நாமத்தினாலே இணைக்கப்பட்டவர்களாக ஆண்டவரே உமது திரு சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. அன்பின் கர்த்தாவே, இதோ உலகம் முழுவதும் ஆண்டவரே மக்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தாவே, அத்துணை நாடுகளும் தங்கள் கதவுகளை மூடி வைத்திருக்கின்றன சுவாமி. கர்த்தாவே, இது யாரால் வந்தது நாங்கள் கேள்வி கேட்கவில்லை. நீர் அனுமதித்தீரா எங்களுக்கு தெரியாது சுவாமி. ஆனாலும் கர்த்தாவே, லட்சக்கணக்கிலே மக்கள் இறந்திருக்கிறார்கள் சுவாமி. அன்பின் ஆண்டவரே கர்த்தாவே, எவ்வளவோ பாதுகாப்புகள் ஆண்டவரே, இத்தனை பாதுகாப்பு தடைகளையும் மீறி ஆண்டவரே சுவாமி, இந்த கொடிய இந்த கிருமியினாலே COVID-19 என்கின்ற இந்த கொடிய கிருமியினாலே அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சுவாமி. அன்பின் ஆண்டவரே கர்த்தாவே, ஒவ்வொருவரும் இதனால் ஆண்டவரே சுவாமி அதிகமாக ஆண்டவரை அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த கொடிய வியாதியிலிருந்து தங்களை எப்படி தனிமைப்படுத்திக் கொள்வது என்றும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்காக பணி செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. குறிப்பாக ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நோயினுடைய தாக்கத்திலே முன்னணியிலே நின்று போராடுகிறதான மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம், செவிலியர்களுக்காக ஜெபிக்கிறோம், அவர்களுக்கு உதவியாளர்களாக இருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி, மருந்தாளுநர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமது திரு சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அநேக மருத்துவர்கள் ஆண்டவரே இந்த போராட்டத்திலே தங்களை தியாக பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அநேக செவிலியர்கள் மரித்திருக்கிறார்கள் சுவாமி. கர்த்தாவே, அவர்கள் குடும்பங்களை எல்லாம்
எல்லாம் நீர் ஆறுதல் படுத்தும் ஐயா. இப்பொழுதும் இந்த போராட்ட களத்திலே தங்கள் குடும்பங்களிலிருந்து தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மருத்துவரையும், செவிலியரையும், உதவியாளர்களையும், ஆண்டவரே மருந்தாளுநர்களையும் நீர் உமது கரத்தினாலே ஆசீர்வதியும் ஐயா. அவர்களை சுற்றிலும் உமது பாதுகாப்பின் கரம் இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, என்று செங்கடலை கடந்து வந்த பொழுது ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எப்படி ஓங்கி உமது புயத்தினாலே அவர்களை பாதுகாத்தீரோ அதே போன்று ஆண்டவரே இந்த மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்தருளும் சுவாமி. அன்பின் ஆண்டவரே கர்த்தாவே, இதோ காவலர்களுக்காக ஜெபிக்கிறோம், காவல்துறை அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இதோ சுவாமி, அநேக நேரம் இவர்கள் ஆண்டவரே கர்த்தாவே வெயிலிலும் மழையிலுமாக நின்று மக்கள் வெளியே வராதபடி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. இவர்களது குடும்பங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். யாதொருவரையும் இந்த தொற்று ஆண்டவரை தொடாதபடி பாதுகாத்தருளும் சுவாமி. வருவாய்த்துறை அதிகாரிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களும் ஆண்டவரை அங்கும் இங்கும் ஓடி ஆடி கர்த்தாவே இந்த காரியத்திற்காக பணி செய்கிறார்கள். அவர்களையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தும் சுவாமி. குறிப்பாக ஆண்டவரே கர்த்தாவே, இந்த கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிறதான இந்த கதவடைப்பினாலே 144 தடை உத்தரவினாலே பாதிக்கப்பட்டு போயிருக்கிறதான ஏழை எளிய மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, அனுதின வருமானம் இருந்தால்தான் பிழைப்பு என்று இருக்கிற அந்த குடும்பங்களை எல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, அவர்களுக்கு இரங்கும் ஐயா. ஆண்டவரே, இந்த நாட்களிலே அவர்கள் ஓரளவிற்கு வேலை செய்யலாம் என்ற ஆண்டவரே அந்த தடை விலக்கத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. இந்த குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதி. நிர்கதியாக நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், உலகம் எங்கும் நிற்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தாவே, இதோ சுவாமி வியாபாரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ தங்களுக்கு அதிகமாக இது பரவும் என்று தெரிந்தும் ஆண்டவரை மக்களுக்காக சேவை செய்த அந்த வியாபாரிகளை நீர் பாதுகாத்தார்கள். இன்றைக்கு சென்னையில் இருக்கிற கோயம்பேட்டிலே காய்கறி ஆண்டவரே அந்த விற்பனை நிலையங்கள் மூலமாக அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நீர் பாதுகாத்தார்கள் சுவாமி. அன்பின் ஆண்டவரை கர்த்தாவே, சிறு குறு தொழில் அதிபர்கள் ஆண்டவரே, அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் தொழில்கள் எல்லாம் நசித்து போய் எங்கள் தொழிலாளர்கள் எல்லாம் ஆண்டவரே அதிகமாய் பாடுபடுகிறார்கள். அவர்கள் அனைவரையும் ஆண்டவரை நீர் பாதுகாத்து அவர்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்தருளும் சுவாமி, சந்தித்தருளும் ஐயா. அன்பின் ஆண்டவரே கர்த்தாவே, இதோ எங்கள் தாய் திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, இது திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவினுடைய திருச்சரீரம் மனவாட்டியாக இருக்கிற சபை சுவாமி. இந்திய நாட்டிற்கு கர்த்தாவே முதல் சீர்திருத்த திருச்சபையாக, அத்துணை திருச்சபைகளுக்கு முன்மாதிரியான திருச்சபையாக திகழ்ந்த திருச்சபை சுவாமி இன்றும் முன்மாதிரியாக இருக்கிறது ஆண்டவரே. அன்பின் கர்த்தாவே, இதோ சுவாமி திருச்சபையினுடைய காரியங்களை உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கரை திரை இல்லாமல் நீர் வரும் பொழுது அதை உருவாக்கி கொண்டிருக்கிறீர் சுவாமி. அன்பின் ஆண்டவரே கர்த்தாவே, இதோ எங்கள் திருச்சபை ஆண்டவரை இந்திய நாட்டிற்கு முதல் திருச்சபை சுவாமி. ஆசீர்வதித்தருளும் ஐயா. இந்த நாட்களிலே எந்த விதமான ஆண்டவரே மன வேறுபாடுகளும் இல்லாமல் கர்த்தாவே அத்துணை விசுவாசிகளும் ஆண்டவரே திருச்சபை பெரியோர்களும் ஆண்டவரே கன ஆலோசனை சங்கமும் எங்கள் மகாகணம் பேராயர் அவர்களும் இணைந்து ஆண்டவரே இந்த நாட்களிலே திருச்சபையை சீராக வழிநடத்தி செல்ல நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, மன வேற்றுமைகளை எல்லாம் களைந்து போடும் ஆண்டவரே. கிறிஸ்துவின் திருச்சபை என்கிற ஒரே மன ஒருமைப்பாட்டுக்குள் ஆண்டவரை அத்துணை பேரையும் கொண்டு வந்து வழி நடத்தும் சுவாமி. அன்பின் ஆண்டவரே கர்த்தாவே, எத்தனையோ ஆண்டவரே சுவாமி ஏழை எளிய மக்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி அடைக்கல பேழையாய் இருப்பது எங்கள் திருச்சபை சுவாமி. எங்கள் திருச்சபையினுடைய காரியங்களை உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாட்களிலே கர்த்தாவே கதவடைப்பு இருந்தும் ஆண்டவரே சுவாமி ஒவ்வொரு இல்லங்களையும் சந்திக்கும்படியாக ஆண்டவரே எங்கள் மகாகணம் தரங்கை பேராயர் ஏற்பாடு செய்திருக்கிறதான ஆண்டவரே இந்த ஜெப வேளையை ஒவ்வொரு நாளும் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, அவரவர்கள் இல்லங்களில் இருந்து கர்த்தாவே இப்பொழுதும் நாங்கள் ஒரு மனப்பாட்டோடு ஜெபிக்கிறோம் சுவாமி. இயேசு என்னும் திருநாமத்தை பற்றி பிடித்தவர்களாக ஜெபிக்கிறோம். எங்கள் சபையை ஆசீர்வதியும். எங்கள் பேராயரின் தலைமையிலே எங்கள் திருச்சபை ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆண்டவரே சுவாமி சீராக ஆண்டவரை முன்னேறி செல்ல நீர் கிருபை தாரும் ஆண்டவரே.
அன்பின் சுவாமி, இதன் மூலமாக ஆண்டவரே அநேக திருச்சபைகள் ஆண்டவரே கர்த்தாவை வெளிப்படையட்டும். அநேக திருச்சபைகள் ஆண்டவரே சுவாமி பரிசுத்தம் அடையட்டும். அநேக திருச்சபைகள் ஆண்டவரே சுவாமி பெருகட்டும். ஆண்டவரே எங்கள் திருச்சபை ஆண்டவரே கர்த்தாவே அத்துணை பேருக்கு முன்மாதிரியாக இருக்கட்டும். சுவாமி ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, நீரே வழிநடத்தும். ஆண்டவரே இந்த நாட்களிலே அநேக மக்களுக்கு ஆறுதலின் திருச்சபையாக தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையை நீர் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஐயா. அத்துணை திருச்சபைகளோடும் ஒருங்கிணைந்து ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாட்களிலே சபை பாகுபாடின்றி நாங்கள் செய்து வருகிற ஒவ்வொரு ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே ஆசீர்வதியும். அருமையான பேராயர் ஐயாவோடு தோள் கொடுத்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. தொடர்ந்து நீர் பலப்படுத்தும். இறை மைந்தன் உயிர் தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயரிலே மன்றாடுகிறோம் அன்பின் கடவுளே. ஆண்டவரே ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தமாரியன் ஐயா அவர்கள் சுருக்கமாக இந்த நாளிலே நாம் இந்த தமிழகத்திலே நாளை தினம் திறக்கப்பட இருக்கின்ற அந்த மதுக்கடைகள் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் மிகப்பெரிய ஒரு துக்கத்தையும் நமக்கு தந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் கடந்த 43 நாட்களாக பள்ளிகளும் கல்லூரிகளும் மூடப்பட்டு இருக்கின்றது. பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய முடியவில்லையே என்று ஏக்கத்தோடும் தாகத்தோடும் அவர்கள் வேதனையோடு இருக்கின்ற இந்த காரியங்களுக்காக நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவராக நல்ல காரியங்களை செய்கின்ற எங்கள் அன்பு தெய்வமே, இந்த அருமையான நேரத்தை எங்களுடைய தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையின் பேராயர் அவர்கள் ஒழுங்கு செய்து கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். அன்பின் தெய்வமே, தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை கஷ்டப்பட்டு ஆண்டவரை மிக பாடுபட்டு ஒரு நாள் கூலியை கர்த்தாவை பெற்று அதை கொண்டு போய் மதுபான கடைகளை கொடுத்து குடும்பத்தை சீரழிக்கின்ற அந்த காரியங்களை ஆண்டவரை நாங்கள் நாளை தினம் எதிர்நோக்கி இருக்கின்றோம் ஆண்டவரே. அது மிகுந்த வேதனை எங்களுக்கு அளிக்கின்ற ஆண்டவரே. அநேக ஏழை குடும்பங்கள் தங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கின்ற அந்த நிலைப்பாட்டை அதை எங்களுக்கு கொண்டு வருவதற்காக நாங்கள் மிகவும் வருத்தப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு இருக்கின்றோம் ஆண்டவரே. மாறாவின் கசப்பை மாற்றுகிற என் தெய்வமே, நீர் இந்த காரியத்தை ஆண்டவரை நீர் அவர்களுக்கு தெரியப்படுத்தி ஆண்டவரே அதை செயல்படுத்துவர்களுக்கு தெரியப்படுத்தி அதை மாற்ற வேண்டுமாய் அது அந்த மதுபான கடைகள் திறக்கப்பட கூடாது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் உண்மை நோக்கி மன்றாடுவோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீ இறங்கும், அவர்கள் மத்தியிலே பேசும் ஆண்டவரே. இனி ஒரு காலம் இந்த தமிழ்நாட்டிலே மதுபான கடைகள் இருக்கக்கூடாது ஆண்டவரே, அது திறக்க கூடாது என்று நாங்கள் இந்த நேரத்திலே கர்த்தாவே உண்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. அநேக ஏழைகளின் கண்ணீர்கள், அநேக ஏழைகளின் வயிறுகள், அநேக ஏழைகளுடைய கஷ்டங்கள் ஆண்டவரை ஒரு தீர்மானத்திலே வைக்கின்றோம் ஆண்டவரை. நீ அற்புதங்களை செய்கின்றவர், அதிசயங்களை செய்கின்ற என் தேவன் கர்த்தாவே. அந்த காரியங்களை அந்த மதுபான கடைகளை ஆண்டவர் ஒரு காலம் திறக்கா வண்ணம் கர்த்தாவே இந்த இரவிலே அந்த முதலமைச்சருக்கும் ஆண்டவரே அதை நிர்வகிக்கின்ற ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் மத்தியிலே நீர் பேச வேண்டுமாய் ஆண்டவரே. அந்த கடைகள் திறக்க கூடாது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம் அன்புள்ள இயேசு சுவாமி. அதன் மூலமாக அநேக ஏழை எளிய மக்கள் தமிழ்நாட்டிலும் மட்டுமல்ல இந்த தேசத்தில் உள்ள அநேக ஏழை மக்கள் கர்த்தாவே நீர் காப்பாற்ற வேண்டுமாய் உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம் அன்புள்ள தெய்வமே. இந்த நேரத்திலே ஆண்டவரை கடந்த 43 நாட்களாக பள்ளிகளும் கர்த்தாவே கல்லூரிகளும் திறக்கப்படாமல் ஆண்டவருடைய எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை வீட்டிலே முடங்கி இருக்கின்றார்கள் ஆண்டவரே. அவர்கள் ஞானத்தினால் பெருகும் அந்த வீட்டிலே இருக்கின்ற பொழுது அதிகமாக அவர்கள் வேதத்திலே தியானிக்கவும் வேதங்களை படிக்கவும் அதன் மூலமாக கர்த்தாவே உம்மை மென்மேலும் அறிந்து கொள்ளவும் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் நீ தந்தரல வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். பிள்ளைகளை நோக்கி கவலையோடு இருக்கின்ற பெற்றவர்களுக்கு பேரண்ட்ஸ்களுக்கு கர்த்தாவே நீ ஆறுதலையும் தேர்தலையும் இந்த நேரத்தில் தந்தரல வேண்டுமாய் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் எங்கள் அன்பு தெய்வமே. ஆண்டவரே அதை நிர்வகித்து வருகின்ற நிர்வாகிகள் அதிகாரிகள் கர்த்தாவே அதை வேலை செய்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் எல்லாரையும் நீ கர்த்தாவே இந்த விடுமுறை நாளிலே நீர் அவர்களை ஆசீர்வதித்து குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம் அன்பு தெய்வமே. அவனமாக ஆண்டவரே
திருமணங்கள் நடைபெறாமல் கர்த்தாவே பிள்ளைகளை வளர்த்து நான் திருமணம் செய்ய வேண்டுமே, நாம் அவர்களுக்கு அழகு பார்க்க வேண்டுமே, பிள்ளைகள் வாழ்க்கையை தொடங்க வேண்டுமே என்று வேதனையோடு இருக்கின்ற மக்களுக்கு கர்த்தாவே நீர் மனம் இறங்கி அந்த பிள்ளைகளுக்கு கூடிய விரைவில் திருமணம் நடத்தி தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கவும் அதன் மூலமாக உமக்கு அவர்கள் சாட்சியாக வாழவும் கர்த்ததாமே அருள் செய்ய வேண்டுமாய் நேரத்தை மன்றாடுகின்றோம். எல்லாவற்றும் கரங்களில் ஒப்படைக்கின்றோம். துதி கனம் மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்போ ஒரு பாடலை பாடலாமா? ஒரு பாடல் நம்ம என்ன பாடலாம் சொல்லுங்க பார்க்கலாம். வருவாய் தருணம் இதுவே, வருவாய் தருணம் இதுவே பாடுவோம்பா. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே ஆண்டவரே சுவனை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே ஆண்டவரே சுவனை. வானாளெல்லாம் வீணானாய் வருத்தத்தோடு கழிப்பதே. வானாளெல்லாம் வீணானாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் வழிக்க உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவார் தருணம் இதுவே அழைக்கிறாரே ஆண்ட இயேசுவனை. தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும். தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமோ. கோர குருசில் சுமந்திட்டார் பயங்களால் நீ குணமடைய. வருவார் தருணம் இதுவே அழைக்கிறாரே ஆண்டவரே சுவனை. அன்பார்ந்தவர்களே, இந்த ஜெப நேரத்தில் கொஞ்சம் மின்சாரம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த ஜெபத்தை நடத்தினோம். ஒருவேளை உங்களுக்கு சத்தம் கேட்டிருக்கலாம், முகம் ஒருவேளை சரியாக பார்க்க முடியாமல் இருக்கலாம். மின்சாரம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த நிகழ்வு எல்லாம் எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல், அதாவது இந்த டெக்னீஷியன்னா இந்த கேமரா அது மற்ற எதுவும் இல்லாமல் கம்ப்யூட்டர் மற்ற காரியங்கள் எல்லாம் அவரவர்கள் யூத் வச்சிருக்கிறத வச்சுட்டு இதை செய்கிறோம். அதனால தான் எங்களுக்கு இதை இடையூறுக்காக மன்னிக்கவும். இருப்பினும் கடைசி நேரத்தில் கரண்ட் வந்துருச்சு. கடவுளுக்கு ஸ்தோத்திரம். நாம் இப்போ அநேக ஜெப வேண்டுகோள் கேட்டிருக்காங்க. அதனால் அந்த அதுக்கு நாம் ஜெபம் பண்ண போகிறோம். கேன்சர் பேஷண்ட் இதில் ஐநாவரத்தில் ஒருத்தர் இருக்கார், ஜோஷுவான்னு தம்பி, 38 வயசு தான். அதே போல் இங்கே அற்புதநாதன் என்று நம்ம ஆடிட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தாரு, அவருடைய துணைவியாரும் சுகவீனமாக இருக்காங்க. அதுக்காக நாம் ஜெபிக்கணும். அதே போல் நம்ம இசடமில் 3 பேர் சுகமில்லை என்று தேவ சகாயம் ஐயா அவர்கள் சொன்னார்கள். அவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். மற்ற காரியங்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த கொரோனாவை நாளே நாங்கள் ஆண்டவரே உம்மோடு நெருங்கி வாழ்வதற்கு ஒரு ஆண்டவரே தருணத்தை நீர் உருவாக்கி தந்திருச்சாங்க. ஆண்டவரே, இந்த நெருங்கி வாழ்கின்ற வாழ்க்கை ஆண்டவரே அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் கர்த்தரை தேடுகின்ற ஆண்டவரே வாழ்க்கை எங்களுக்கு தந்திருக்காக நன்றி சொல்கிறோம். முழு மூச்சாக நாங்கள் உம்மோடு ஆண்டவரே நாங்கள் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். என்னை ஜீவ பலியாக ஒப்புவித்தேன் என்று பக்தன் பாடுவது போல எங்களையே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. எங்களை ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே, எங்கள் பாவங்களையும் குற்றங்களையும் எல்லாவற்றையும் நீர் மன்னித்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் சுவாமி ஜெப குறிப்புக்காக நாங்கள் வருகிறோம் சாமி. ஆண்டவர் ஐநாவரத்தில் ஜோஷுவாக்காக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கிற அந்த தம்பியை நீர் கண்டோக்கி பாரும் சுவாமி. அவர் துணைவியார் ஆண்டவரே, அருமை மகன் ஆண்டவரே, மகன் குடும்பமே கலங்கி இருக்கிற சூழ்நிலை ஆண்டவரே,
கர்த்தர் அந்த மகனை தொட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிலிருந்து விடுதலை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தம்பி எழுந்து ஆண்டவரை ஜோஷுவா ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆசையை நாங்கள் உம்மிடத்தில் வைக்கிறோம் சாமி. உம்முடைய சித்தத்திற்கோ அல்லது உமக்கு எதிராகவோ நாங்கள் ஒன்று செய்ய முடியாது. ஆனால் அவன் சுகம் பெற வேண்டும். ஆண்டவரே, ஜெயசீலன் ஐயா அவர்கள் சொன்ன 3 பேருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அந்த மூவரையும் நீர் ஆண்டவரே நீர் சுகப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி போட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கூட இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். மறுபடியும் எல்லா காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபைக்காக நடக்கிற அத்தனை காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இன்று ஆண்டவரை காசா மூலமாக கொடுக்கப்பட்ட அத்தனை நன்மையான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் திருச்சபையிலும் ஆண்டவரே, எங்கள் சபையார் எல்லாம் சேர்ந்து ஆலோசனை சங்கமாக எல்லாம் சேர்ந்து ஆண்டவரே அநேகருக்கு உதவி செய்ய நீர் கிருபை செய்ய ஆண்டவரை, பசி பட்டினியாய் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரை உணவருந்துவதற்கு உதவி செய்தோம். ஆண்டவரே நன்றி சாமி. இன்னும் நாங்கள் செய்ய அறுத்தோம். எங்களை ஆண்டவரை ஒவ்வொருவரும் கண்ணோக்கிப்பார். ஆண்டவரே, இந்த நாட்டிலே இருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகள் என்னவோ அவர்களை சந்திய மாட்டோம். அவர்கள் தேவைகள் என்னவோ நீ சந்திக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை கவலையாக இருந்தால் கவலையை நீக்கி போடும் சுவாமி. பலவீனமாக இருந்தால் பலத்தை ஆண்டவரை நீக்கப்பட்டு பலப்படுத்தும் சுவாமி. ஆண்டவரே, அவர்களுக்கு ஆண்டவரே அநேக காரியங்கள் தேவையாக இருந்தால் அந்த தேவைகளை சந்தியும். ஒருவேளை குடும்பத்திலே அநேக பிரச்சனைகள் இருக்கலாம். ஆண்டவர் குடும்பத்திலே எதெனோ செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கலாம். ஆண்டவரே அவர்களுக்கு சொல்லும், ஆண்டவரே இதெல்லாம் கொஞ்சம் காலம், இது கொஞ்சம் காலம், இவைகள் எல்லாம் கடந்து போகும். ஆண்டவரை மேன்மையான மகிழ்ச்சியான காலம் ஆண்டவர் தருவார். ஆண்டவர் தருவார் என்ற ஆண்டவரே அந்த நம்பிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள கிருபை அனுப்பிச்சோம். ஒவ்வொருவரும் நீ இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மழையை எங்களுக்கு கட்டளிட நாங்கள் ஜெபிக்கிறோம். தண்ணீர் பிரச்சனையை நீக்க போட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கொரோனாவால் பாதிக்கப்பட்ட அத்தனை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, இவைகள் எல்லாம் விட்டு எல்லாரும் நடமாடும், எல்லாரும் பயணம் செய்யவும், எல்லாரும் தங்களுடைய வேலைகளை சகஜமாக செய்யவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை செய்தார் என்று எல்லாரும் நம்பத்தக்கதான நீர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்ய மாட்டார். உமால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. உமால் ஒன்றாக முடியாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாம் உமால கூடும். நாங்கள் துதிக்கிறோம், ஆண்டவரையுமே வணங்குகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். பரமண்டலில் இருக்கிற எங்களுக்கு உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டத்திலே செய்து போல் பூமியில் செய்யப்படுகிறது. நன்றி ஆகாரத்தை தான் இருக்கிறதா நான் மன்னிக்கிறது போல் நீ பாடும் மன்னியும் எங்கள் சோதனைக்கு பிரேசிக்கப்படாது. தீவிர ரட்சத்துக்கள் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றெடுக்க உண்மையிலே சுவாமி. ஆமென். நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்ன நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் வந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கர்த்தர் செய்த சகல உபகாரத்தை மறவாதே. நாளையும் சந்திப்போம், ஜெபத்திலே கலந்து கொள்வோம்.